ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பயிரை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் பச்சை பயிர் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது போல் முளைக்கட்டி எடுத்திருக்கேன். நார்மலாக உள்ள பச்சை பயிரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ முளைக்கட்டுறது ரொம்ப ஈஸி. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் ஒரு நல்ல துணியில் கட்டி வச்சிங்கன்னா இது போல் நல்லா முளைக்கட்டி வந்துடும். இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதோடவே ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதோடவே நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். பொடியான இருக்குன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியான இருக்குன்னா ஒரு தக்காளி சேர்த்துடலாங்க. மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்திருக்கேன். இது போல் துருவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். எல்லாமே காய்கறிகள் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். பொடியாக நறுக்கின 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸோட புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம 1/4 கப் தண்ணி எடுத்தோம்ல, அதுவே சரியாக இருக்கும். மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மாவு நல்லா சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பேனில் ஊற்றிடலாம். இது போல் சின்னதாக ஒரு பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேன் இல்லைன்னா நீங்கள் ஆப்பக்கடாய் இல்லை தோசைக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க. எள்ளோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். நம்ம அடை தோசை மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு 2 நிமிஷம் மிதமான தீயில் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஒரு பக்கம் வெந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். திருப்புறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்குங்க. இப்போ இருக்கிற மாவில் இது போல் ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய பச்சை பயிறு அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.